லாவோட்ஸுடைய 10வது பாடல் அல்லது கவிதை. ஒப்பற்ற அறம், உன்னதமான அறம், உயர்வான அறம் அப்படின்னு வச்சுக்கலாம். Can you coax your mind from its wandering and keep to the original oneness? Can you let your body become supple as a newborn child's? Can you cleanse your inner vision until you see nothing but the light? Can you love people and lead them without imposing your will? Can you deal with the most vital matters by letting events take their course? Can you step back from your own mind and thus understand all things, giving birth and nourishing, having without possessing, acting without no expectation, leading and not trying to control? This is supreme virtue. அதாவது உன்னத, உயர்வான, உயரிய அறம், பிரபஞ்ச அறம்னு நினைச்சுக்கலாம். இது எப்பயுமே மாறாது. Can you coax your mind without its wandering and keep to the original oneness? உங்களுடைய மனதை தன்னுடைய பைத்தியக்காரத்தனத்திலிருந்து, தன்னுடைய உலாவிக் கொண்டிருக்கும் தன்மையிலிருந்து நீங்கள் மனமற்ற நிலையில் இருக்க முடியுமா? அந்த ஓர்மையோடு நிற்க முடியுமா? நிற்க வாய்ப்பு இருக்கிறதா? நிறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. Can you let your body become supple as newborn child? இந்த டைம்ல, இந்த வயசுல நமக்கு உடம்பெல்லாம் இறுக்கமா இருக்கும். அந்த இறுக்கத்துக்கு தன்மை நிறைய பேட்டர்ன் இருக்குது, அதாவது பற்றுதல் இருக்கு, ஒரு கருத்தாக்கம் இருக்கு. அப்படின்னா நமக்கு உடல்ல இறுக்கம் இருக்கும். அப்போ நீங்க பிறந்த குழந்தை மாதிரி உடல் இயல்பா ரொம்ப நளினமா, ஒரு மாதிரி இழகுத்தன்மையோடு, சாஃப்டா, எந்த விதமான இறக்கம் தளர்வு தன்மையோடு இறுக்கம் இல்லாம இருக்க முடியுமா? பிறந்த குழந்தை மாதிரி உங்கள் உடலை தளர்வாக சாஃப்டா வச்சு முடியுமா? மிருதுவாக இருக்க முடியுமா? அடுத்த கேள்வி. Can you cleanse your inner vision until you see nothing but the light? உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய கண்ணாடி ஆகிய உங்கள் பார்வையை படிந்திருக்கிற எல்லா அழுக்குகளையும் தூசிகளையும் நீக்கி உங்களுடைய மூல ஒளியை, அதாவது எந்த விதமான கலப்பும் இல்லாமல் அந்த பிரபஞ்ச கண்ணாடி போல பிரபஞ்ச பார்வையில் நீங்கள் உங்களை பார்க்க முடியுமா? எல்லாவற்றையும் பார்க்க முடியுமா? Can you cleanse your inner vision until you see nothing but the light? பிரபஞ்ச பார்வையில் வெறும் வெளிச்சத்தை மட்டும் நீங்க பார்க்க முடியுமா? உங்களுடைய பார்வையை தூசு அற்ற ஒரு பார்வையாக வெளிச்சத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். Can you love people and lead them without imposing your will? மனிதர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் நீங்கள் அன்பு செலுத்தி உங்கள் கருத்துக்களையும் உங்கள் அதிகாரத்தையும் புகுத்தாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை அன்போடு பார்க்க இயலுமா அப்படின்னு கேள்வி. Can you deal with the most vital matters by letting events take their course? முக்கியமான வேலைகளில், முடிவுகளில், முக்கியமான தருணங்களில், நீங்கள் முடிவெடுக்கிற தருணங்களில் பிரபஞ்சம் இந்த முடிவை எடுக்கட்டும் என்று நிற்க அனுமதிக்க முடியுமா? Can you step back from your own mind and thus understand all things? உங்களுடைய மனதிலிருந்து விலகி நின்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியுமா? பிறத்தல், செழுமையாக்குதல், giving birth and nourishing, பிறந்து செழுமையாக்குதலும், having without possessing, அதாவது நீங்கள் பிறந்து எல்லாவற்றையும் செழுமையாக்கி, having without possessing, எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அந்த பொருளில் பற்றுதல் இல்லாமல். பொருள்னா ரெண்டு விஷயம், மனிதர்கள், உறவுகள், பொருட்கள், ரெண்டுத்திலையும் அனுபவித்து கொண்டே அதன் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்க முடியுமானால், ஆக்டிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங்,
ஒன்று பொருட்களையும் மனிதர்களையும் நீங்கள் கையாளும் விதத்தில் எந்த பற்றுதலும் இல்லாமல் இருப்பீர்கள் என்றாலும், அதே மாதிரி எந்த செயல் செய்தாலும் அதிலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பீர்கள் என்றால், லீடிங் அண்ட் நாட் ட்ரைங் டு கண்ட்ரோல், எல்லாருக்கும் வழி நடத்தி கொண்டு அவர்களை உங்களுடைய ஆளுமைக்கு வைத்துக் கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இதுதான் உன்னதமான உயர்வான அறம். ஒன்று, உங்களுடைய மனதை அலைய விடாமல் ஒருமையோடு நின்றிருத்தல். இரண்டாவது, குழந்தைத்தனமான உடலும் மனதும் இருத்தல். மூணாவது, தெளிவான வெளிச்சத்தை, உண்மையின் ஒளியை பார்த்தல். நாலாவது, வழிநடத்துதலில் எந்த அதிகாரம் இல்லாமல் இருத்தல். ஐந்தாவது, முக்கிய முடிவுகளில் நீங்கள் எடுக்காமல் பிரபஞ்சத்தை அனுமதித்தல். ஆறாவது, எல்லாவற்றையும் மனதை கடந்த நிலையில் புரிந்து கொள்ளுதல். இந்த தன்மையில நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பிறந்து செழுமையாக்கி எதையும் பற்று கொள்ளாமல், மனிதர்களையோ பொருட்களையோ பற்றி இருக்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரண காரியங்களை நடத்துதல் என்ற தன்மையில் இருந்து வழிநடத்துதலில் எந்த கட்டுப்பாடும் அதிகாரம் இல்லாமல் இருந்தால் அதுதான் உன்னத அறம். இது எப்பயுமே மாறாது, எல்லா காலங்களிலும். இது பிரபஞ்சத்தின் அறம். இந்த அறத்தினோடு உள்ளே இருந்து பணியாற்றினால், இந்த அறத்தினோடு உள்ளே இருந்து நம்மளுடைய செயலை ஆற்றினால் அதுதான் சுதர்மம். நன்றி.